நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர்லேருந்து, பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்து கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்கணும். ஓகே சார். கோபமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, சரிசமமா கொடுக்கணும் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது? இப்ப மிதுனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேச்சு தான் திறமை. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஆனா புத்திசாலி, திறமைசாலி, புத்திசாலி தான். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இன்னைக்கு தனஸ்தானம், அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவை விட இப்ப தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்ப வருமானத்தின் பிரச்சனைகள், இது எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக 2ஆம் இடத்துக்கு வர்றார். அதாவது 7-10க்குரியவர். 7-10க்கு அப்ப கணவன் மணி இருவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம், மாற்றம், முன்னேற்றம், பதவி, வேலை, தொழில், வருமானம், முன்னேற்றம் நல்லா ஏற்படும். கண்டிப்பா. சரி, இப்ப புதன் ஒரு கல்வி ஸ்தானம், கல்வியாளர். அதாவது புதன் கல்விக்குரியவன், அதே நேரத்துல வியாபாரி, ஒரு வியாபார ஸ்தலத்துக்குரியவர். அதே நேரத்தில் இந்த கம்யூனிகேஷன், ஐடி துறை. அப்ப ஐடி கம்யூனிகேஷன் இது சம்பந்தப்பட்ட இதுல மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவார்கள். அதே நேரத்துல மிதுனத்துக்கு கல்வியில இந்த ஆண்டு கல்வியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கல்வியில மிகப்பெரிய சாதனை, கல்வி சாதனை கம்ப்ளீட்டா மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய நம்பர் 1 வருவாங்க மிதுனத்துக்காரவங்க. கண்டிப்பா, ஏன்னா வாக்குஸ்தானம் அதுக்கு பேரு. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல குரு இருக்கும்போது, அது உச்சம் போட்டு இருக்கும்போது கல்வியில மிகப்பெரிய சாதனை சாதாரண சாதனை இல்லை, வேர்ல்டு லெவல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய கல்வியில சாதனை படைப்பாங்க. ஆனா அது முக்கியமா பெண் சாதனையாளர் நிறைய இருக்காங்க. ஏன்னா கடகராசி ஒரு பெண் வீடு. ஆக பெண் சாதனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அடுத்து மிதுனம் கேட்டீங்கன்னா அரசியல் சார்ந்தவர்கள், ஆமா, வழக்கறிஞர்கள், நீதித்துறை சார்ந்தவர்கள், அவங்களுக்குலாம் பிரமாதமா இருக்கு. நீதித்துறையில் இருக்கிறவங்க நேரடியா நீதிபதி போஸ்ட், அதாவது வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிபதி, இப்படி ஒரு இதுக்கு போறோம். ஏன்னா வழக்குகள் சந்திக்கக்கூடிய. அதே அரசியல்வாதிகள், புதன் பேச்சாற்றல், வழக்குகளுக்குரியவர். அப்ப பேச்சு திறமை இருக்கிற எல்லா துறையுமே இப்போ சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. பேச்சு திறமை அதற்குரிய கிரகம் மிதுனமும் கன்னியும். கன்னியினுடைய வேற கன்னிக்கு அரசியல் வருது. ஆனா மிதுனத்துல அதிகமா இருப்பாங்க. அதுல மிதுனத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. சினிமா துறை, கலைத்துறையில மிதுனம் சாதிக்கும். ஏன்னா அது தொண்டை,
பேச்சும் தொண்டை தான். இதுல உங்க இருந்த குரல் வருது. கண்டிப்பா. அப்ப அங்க இருந்தா பாடுவாங்க. இசைத்துறையிலும் சாதிப்பாங்க. இசைத்துறையில மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. இந்த ஆண்டு வந்து இந்த குரு பயிற்சி வந்து இசைத்துறையில் நிச்சயமாக மிதுன ராசிக்கால் மிக சிறிய சாதனை பண்ணுவாங்க. சினிமா துறையில சாதனை பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ்ல சாதனை பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ், சிட் ஃபண்ட், ஃபைனான்ஸ், அது வந்து ஒரு ஜுவல்லரி, இந்த ஸ்டோன்ரா இருக்கு, ஸ்டோன், இந்த ஸ்டோன்ல வந்து ரொம்ப பிரபலமா வாங்கிடும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஸ்டோன் தொழில், ஜுவல்லரி, ஸ்டோன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே நேரத்துல அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவி வரும். மிகப்பெரிய பதவி உறுதியா உண்டு. அதுல எந்த வித மாற்றமே இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் வந்து அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். உலகத்துல 7ஆம் இடம் பாதித்தா அரசியல்ல வந்து வெற்றி அடைய முடியாது. அப்ப 7ஆம் இடம் வந்து வெற்றி அடைந்து 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரும்பொழுது அப்ப அந்த அரசியல்ல வந்து வாக்கு தான், வாக்கு ஸ்தானத்தை குரு உட்காரு. ஆக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல வருமானம், பதவி, புகழ், அந்தஸ்து கொடுக்கும். அடுத்து 10ஆம் இடம். இப்ப ரொம்ப நாள் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்களுக்கு முக்கியத்துவமாக பயன்படக்கூடிய, மக்களிடம் பேர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடம். அப்ப அந்த 10ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும் பொழுது சொந்த தொழில் யோகம் வந்து யாருக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மிதுன ராசிக்கு மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிடும். அப்ப இந்த காலத்துல அவங்க சொந்தமா தொழில் தொடங்கும் போது மிகப்பெரிய சாதனை புரிவார்கள். அப்ப மிதுனத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு அந்த விருச்சிக ராசியை 6ஆம் இடமா பாப்பா. அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும், வம்பு வழக்குகள் இருந்தாலும் தீர்ந்துடும். அடுத்து ஒரு பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்க திடீர் யோகம். 8ஆம் இடம் வந்து திடீர் யோகத்தை கொடுக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஆக ஒரு நிரந்தர வருமானம், நிரந்தர முன்னேற்றம், அதே சொத்து பொத்துக்கள், பதவி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாவித யோகங்களும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில இந்த மிதுனத்துக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஓகே சார். அப்ப உங்களுக்கு வெளிநாட்டு போற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குமா இந்த டைம்? வெளிநாட்டு வருமானம் 100க்கு 100. வெளிநாட்டுல போய் தொழில் பார்க்கலாம். வெளிநாட்டுல போய் தொழில் பார்க்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வெளிநாட்டுக்கு போறது. அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், வெளிநாட்டு தொழில், இது உறுதியா உண்டு. கூட்டு ஒப்பந்தம் தான், அதிபர் பார்ட்னர்ஷிப், கூட்டு ஒப்பந்தம், வெளிநாட்டு ஒப்பந்தம். அப்ப வெளிநாட்டு ஒப்பந்தம் இவ்வளவு சரக்கு அனுப்புறோம், இல்லாட்டி வெளிநாட்டுல ஒரு தொழில் அங்க அந்த உங்களோட நிறுவனத்தில் தொழில் பண்ணணும் அப்படின்னா அற்புதமா அமைஞ்சு போகும். ஓகே சார். இந்த குரு பயிற்சியில அவங்க பர்டிகுலரா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன சார்? இப்ப இந்த குரு பயிற்சியில அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது. ஏன்னா ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு. கண்டிப்பா. முக்கியமா அவங்க இந்த குடும்பஸ்தானத்துல சனி பகவான் குரு பகவான் உட்கார்றதுனால அது குடும்பத்தை, அதாவது குடும்பம் பிரியக்கூடிய நிலையில இருந்து ஒண்ணு சேரப்போகுது. அப்ப முக்கியமா குடும்பத்தினுடைய வரக்கூடிய வருமானத்தை குடும்பத்துக்காக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை விட்டாச்சுன்னா அடுத்து குரு பயிற்சி வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா அடுத்து குரு பயிற்சி 3ஆம் இடத்துக்கு போயிடும். அதனால இந்த பொருளாதாரமும் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டிய முக்கியமான கட்டம். அதாவது ஒரு வியாபார பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை கவனிச்சுக்கணும். பார்ட்னர்ஷிப் பிரச்சனையை கவனிச்சுட்டா தான் அந்த தொழில் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள். கண்டிப்பா சார், கண்டிப்பா.